சாந்தி. என்னுடைய சங்கல்பங்களை சுத்தமாக வைத்திருக்கக்கூடிய, தூய்மையின் அடித்தளத்தை உறுதியாக ஆக்கக்கூடிய சம்பூர்ண பவித்ர ஆத்மா நான். ஞானத்தின் அஸ்திவாரமான இந்த தூய்மை மற்றும் யோகத்திற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த தூய்மையின் சக்தியை நான் எனது வாழ்க்கையின் ஆதாரமாக ஆக்கிக் கொள்கிறேன். எனது திருஷ்டியிலும் எனது உள் உணர்விலும் இந்த தூய்மையின் சக்தியானது ஆணிவேர் வரை சென்றிருக்கிறது. என்னுடைய ஒவ்வொரு நாடி நரம்புகளிலும் இந்த தூய்மையின் சக்தியானது என்னை அந்த முழுமையான தூய்மைக்கு நெருக்கத்தில் கொண்டு சேர்க்கிறது. தந்தைக்கு சமமான இந்த தூய்மையின் சக்தியை நான் ஆதாரமாக ஆக்கிக்கொண்டு இந்த புது உலக ஸ்தாபனைக்கு ஓர் அஸ்திவாரமாக நான் ஆகிறேன். தூய்மைதான் அனைத்து குணங்களின் தாயாக இருப்பதை நான் நன்றாக அறிவேன். என்னுள் அந்த தூய்மையின் சக்தியை பதீத பாவனனான தந்தை அளித்துக் கொண்டே இருக்கிறார். மிக சுலபமாக இந்த தூய்மையின் ஆதாரத்தை நான் எனதாக்கிக் கொள்கிறேன். ஏனென்றால் தந்தை எனக்கு அழகான 2 சக்திகளை கொடுத்திருக்கிறார். ஒன்று ஞானம், இன்னொன்று யோகம். அதன் ஆழத்தில் நான் செல்ல செல்ல நான் தூய்மையின் முழுமை நிலையை அடைகிறேன். இந்த உலகிற்கெல்லாம் அப்பாற்பட்டு வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய எனது தந்தையை பரம்தாமத்திலிருந்து இந்த தூய்மையின் சக்தி மூலமாக என் பக்கத்தில் வரவழைக்கிறேன். அவரின் தூய்மையின் சக்தியால் நான் நிரம்புகிறேன், நிரம்பிக் கொண்டே இருக்கிறேன். சாந்தி. ஓம் சாந்தி. 13/9/2024 காலை முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் அனைத்து ஆத்மாக்களையும் கர்ம பந்தனங்களிலிருந்து விடுவிக்கக்கூடிய மீட்பு படையினராக இருக்கின்றீர்கள். நீங்கள் கர்ம பந்தனங்களில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. கேள்வி: எத்தகைய ஒரு பயிற்சியை செய்து கொண்டே இருந்தால் ஆத்மா மிக மிக சக்திசாலியாக ஆகிவிடும்? பாபா பதில் சொல்றாரு, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சரீரத்திலிருந்து விடுபட்டிருக்கும் பயிற்சியை செய்யுங்கள். சரீரத்திலிருந்து விடுபடுவதன் மூலம் ஆத்மாவுக்குள் சக்திகள் திரும்ப கிடைத்துவிடும், பலம் நிறைந்துவிடும். நீங்கள் மறைமுகமான போர் வீரர்களாக இருக்கிறீர்கள். அட்டென்ஷன் ப்ளீஸ், தயவு செய்து கவனமாக இருங்கள். அதாவது, ஒரு தந்தையின் நினைவில் இருங்கள், அசரீரி ஆகிவிடுங்கள் என்ற கட்டளை உங்களுக்கு கிடைக்கிறது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி என்பதன் பொருளை தந்தை மிக நல்ல முறையில் புரிய வைத்திருக்கின்றார். எங்கு போர் வீரர்கள் இருக்கிறார்களோ அங்கு கவனமாக இருங்கள் என்று சொல்வார்கள். அவர்களுக்கு கவனத்துடன் இருப்பது என்றால் அமைதியாக இருப்பது என்று பொருளாகும். இங்கும் தந்தை உங்களுக்கு கூறுகின்றார், அட்டென்ஷன் ப்ளீஸ், கவனமாக இருங்கள், அதாவது ஒரு தந்தையின் நினைவில் இருங்கள் என்று.
இதை வாயினால் கூற வேண்டியுள்ளது. இல்லையெனில் உண்மையில் பேசுவதிலிருந்தும் தூர விலகி இருக்க வேண்டும். கவனத்துடன், அதாவது தந்தையின் நினைவில் இருக்கிறீர்களா? தந்தையின் கட்டளை, அதாவது ஸ்ரீமத் கிடைத்திருக்கிறது. நீங்கள் ஆத்மா என்பதையும் புரிந்திருக்கின்றீர்கள், தந்தையையும் புரிந்திருக்கின்றீர்கள் என்றால் தந்தையை நினைவு செய்யாமல் விக்கர்மாஜீத், அதாவது சதோ பிரதானமாக பாவங்களை வென்றவராக தூய்மையாக ஆக முடியாது. முக்கியமான விஷயமே இதுதான். தந்தை கூறுகின்றார், இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்யுங்கள். இவை அனைத்தும் இந்த நேரத்திற்கான விஷயங்கள் ஆகும். இதையே அவர்கள் வேறு அர்த்தத்தில் எடுத்துக்கொண்டு விட்டனர். அவர்களும் இராணுவ வீரர்கள், நீங்களும் இராணுவ வீரர்களாக இருக்கிறீர்கள். குப்தமான அண்டர் கிரவுண்ட் இராணுவ வீரர்களும் இருப்பார்கள் அல்லவா? அவர்கள் மறைந்திருப்பார்கள். நீங்களும் மறைமுகமாக இருக்கின்றீர்கள். நீங்களும் மறைமுக வீரர்களாக ஆகிவிடுகிறீர்கள். அதாவது தந்தையின் நினைவில் மூழ்கி விடுகின்றீர்கள். இதைத்தான் குப்தமான நிலை, வெளியில் தெரியாத மறைமுகமான நிலை என்று சொல்லப்படுகிறது. இதை யாரும் அறிந்து கொள்ள முடியாது. ஏனெனில் நீங்கள் குப்தமாக இருக்கிறீர்கள் அல்லவா? உங்களுடைய நினைவு யாத்திரையும் கூட குப்தமாக, மறைமுகமாக இருக்கிறது. நாம் எந்த அளவுக்கு பாபாவை நினைக்கிறோன்னு யாருமே தெரிஞ்சுக்க முடியாது. தந்தை கூறுவது என்னவென்றால், என்னை மட்டும் நீங்கள் நினைவு செய்தால் போதும். ஏனென்றால் நினைவின் மூலம்தான் ஆதரவற்ற இவர்களுக்கு நன்மை ஏற்படும் என்பதை தந்தை அறிவார். இப்போது உங்களை ஆதரவற்றவர்கள் இரக்கத்துக்குரியவர்கள் என்று அவர் கூறுவார் அல்லவா? ஸ்வர்க்கத்தில் ஆதரவற்றவர்கள் இருக்க மாட்டார்கள். யார் ஏதாவது பந்தனங்களில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் ஆதரவற்றவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இதையும் நீங்கள் புரிந்திருக்கின்றீர்கள். நீங்கள் கலங்கரை விளக்கம் என்றும் அழைக்கப்படுகிறீர்கள் என்று தந்தை புரிய வைக்கின்றார். தந்தையும் லைட் ஹவுஸ், கலங்கரை விளக்கம் என்று கூறப்படுகின்றார். ஒரு கண்ணில் சாந்தி தாமம், மறு கண்ணில் சுகதாமத்தை வைத்துக் கொள்ளுங்கள் என்று தந்தை அடிக்கடி புரிய வைக்கின்றார். நீங்கள் கலங்கரை விளக்கத்தை போல் இருக்கிறீர்கள். எழுந்தாலும் அமர்ந்தாலும் நடந்தாலும் நீங்கள் கலங்கரை விளக்கமாக இருங்கள். அனைவருக்கும் சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்திற்கான வழியை சொல்லிக்கொண்டே இருங்கள். இந்த துக்க தாமமான உலகத்தில் அனைவரின் படகும் சிக்கிக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் எனது படகை கரையேற்றுங்கள் என்று அனைவரும் அழைக்கிறார்கள். ஹே படகோட்டியே, அனைவரின் படகும் சிக்கிக் கொண்டிருக்கிறது. அவற்றை யார் மீட்பது? அதற்கு எந்த மீட்கக்கூடிய வீரர்களும் கிடையாது. இவ்வாறே பெயர் வைத்துவிட்டனர். உண்மையில் நீங்கள்தான் மீட்கக்கூடிய வீரர்களாக, மீட்பு படையினராக இருக்கிறீர்கள். நீங்கள்தான் ஒவ்வொருவரையும் விடுவிக்கிறீர்கள். பாபா சொல்றார், அனைவரும் 5 விகாரங்கள் என்ற வலையில் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் எங்களை கரையேற்றுகிறீர்கள் என்று கூறுகிறார்கள். ஆக தந்தை கூறுகிறார், இந்த நினைவு யாத்திரையின் மூலம் நீங்கள் விஷக்கடலை கடந்து விடுவீர்கள். இப்போது அனைவரும் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். தந்தையை தோட்டக்காரர் என்றும் கூறுகிறோம். அனைத்து விஷயங்களும் இந்த நேரத்திற்கான, அதாவது சங்கம யுகத்திற்கான விஷயங்களாகும். நீங்கள் மலர்களாக ஆக வேண்டும். இப்போது அனைவரும் முட்களாக இருக்கிறீர்கள். ஏனெனில் இம்சை தருபவர்களாக இருக்கிறீர்கள். இப்போது அஹிம்சையாளர் ஆக வேண்டும், தூய்மையாக ஆக வேண்டும். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். கலங்கரை விளக்கம் ஆகி அனைவருக்கும் சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்திற்கான வழியை கூற வேண்டும். அனைவரின் படகையும் துக்க தாமத்திலிருந்து விடுவிக்கும் சேவை செய்ய வேண்டும். தனக்கும் நன்மை செய்து கொள்ள வேண்டும். 2வது வரதானம். தன்னுடைய சங்கல்பங்களை சுத்தமாக, ஞான ஸ்வரூபமாக மற்றும் சக்தி ஸ்வரூபமாக ஆக்கக்கூடிய சம்பூர்ண பவித்திரமானவர், முழு தூய்மையானவர் ஆகுக. தன்னுடைய சங்கல்பங்களை சுத்தமாக, ஞான சொரூபமாக மற்றும் சக்தி சொரூபமாக ஆக்கக்கூடிய சம்பூர்ண தூய்மையானவர் ஆகுக. பாபா விளக்கம் சொல்றாரு, பாபாவிற்கு சமமாக ஆவதற்கு தூய்மையின்
அஸ்திவாரத்தை நீங்கள் உறுதியாக்குங்கள். அஸ்திவாரத்தில் பிரம்மச்சரியம் என்ற விரதத்தை தாரணை செய்வது என்பது பொதுவான விஷயமாகும். இதில் மட்டுமே நீங்கள் குஷியடைந்துவிடக்கூடாது. திருஷ்டி மற்றும் உள்ளுணர்வின் தூய்மையை மேலும் அடிக்கோடு இடுங்கள். அதாவது உங்கள் பார்வை மற்றும் விருத்தி உள்ளுணர்வின் தூய்மையை மேலும் அடிக்கோடு இடுங்கள். கூடவே தனது சமஸ்காரங்களை சுத்தமாக, ஞான ஸ்வரூபமாக, சக்தி சுரூபமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். சங்கல்பத்தில் இப்போது அதிகப்படியான பலவீனம் உள்ளது. இந்த பலவீனங்களையும் நீக்கிவிட்டால் சம்பூர்ண தூய்மையான ஆத்மா என்று சொல்லலாம். சங்கல்பத்திலே கூட இப்பொழுது அதிகப்படியான பலவீனம் உள்ளது. அதையெல்லாம் நீக்கிவிட்டால் சம்பூர்ண தூய்மையான ஆத்மா, முழு தூய்மையான ஆத்மா என்று சொல்லலாம். ஸ்லோகன்: பார்வையில் அனைவருக்காகவும் இரக்கம் மற்றும் சுப பாவனை இருந்ததென்றால் அபிமானம் மற்றும் அவமானத்தின் அம்சம் கூட வர முடியாது. நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.